வீடியோ டெலிவரி எதுவும் பண்றதே இல்ல. 40 அவ்வளோ 5 அவ்வளோ சொல்லிடுறாங்க. ஒரே ஃப்ராட் பண்ணிடுறாங்க. அப்படியே பேசுங்க. அப்படி இப்படிங்கிறாங்க. 40 நாள் கழிச்சுவா 50 நாள் கழிச்சுவா நீ அலக்கழிக்கிறாங்க. 4 மணிலேருந்து காத்து கிடக்குறோம். இதுவரையில சிலிண்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். 4 மணில பணியில காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு சார். வேலைக்கு எடுத்துட்டு போறவங்களே என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க தான் இருக்காங்க. இப்ப வீட்டுல ஆட்டோக்கு 100 ரூபா சார்ஜ் கொடுத்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க டெலிவரி சார்ஜ் 20 ரூபா எக்ஸ்ட்ரா பண்றாங்க சார். போன்ல புக் பண்ணிடுறோம். இருந்தாலும் திருப்பி வந்து நீங்க போய் என்ட்ரி போட்டு எல்லாரையும் இதே மாதிரி எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சு டெய்லியும் இது பண்றாங்க. இதே மாதிரி ஆன்லைன்ல புக் பண்ண சொல்றாங்க சார். புக் பண்றோம். ஆன்லைன்ல புக் பண்றோம். ஆனா மெசேஜ் வந்து நாங்க வந்து கேட்டா கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஆட்டோக்காரங்களும் வர முடியும், வர மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றது? 5 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கணும்ன்றாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வீட்டுல வந்து வீட்டு வேலையை பார்ப்போமா, நாங்க சிலிண்டருக்கு அலைப்போமா? ஒரு நாள் வேஸ்டா போகுது சார். 2 சிலிண்டர் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மண்ணெண்ணெய் கிடையாது. ஆட்டோ செலவு பண்ணி சுத்துறோம். 100 ரூபா 150 ரூபா ஆட்டோ கொடுக்கணும். இருக்கிற ஹோட்டல் எல்லாம் இந்த சிலிண்டர் தான் சார் ஓடுது. என்ன பண்ண முடியும் நாங்க சொல்லுங்க. எந்த அதிகாரியும் ஆவில் இருக்கிற லோக்கல் ஹோட்டல் எல்லாமே இங்க இருக்கிற வீட்டுக்கு யூஸ் பண்ண எல்பிஜி சிலிண்டர் தான் போகுது. அதுக்காண்டி அடிஷனல் சிலிண்டர் வாங்க மாட்டாங்க. எந்த அதிகாரியும் சிலிண்டர் தான் வாங்கி யூஸ் பண்றாங்க. எந்த அதிகாரி கண்டுக்கிறது இல்லை. வந்தா அவங்களுக்கு ஏதோ கொடுத்து சமாளிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்க போதே இல்லை. எல்லா ஹோட்டல்லையும் போய் பார்த்தாலும் இந்த சிலிண்டர் தான் ஓடி நிற்குது. சும்மா ரைடுன்றாங்க. ஆனால் அந்த டைம் ஏமாத்துறாங்க. இது நடக்குது. பாதி